மூவர் இறைவனுடைய நாமத்தில் இன்றைய பலி விருந்தில் இணைந்து கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதரங்களே, இறைவனுடைய ஆசீரின் மக்களாக இடுக்கமான பாதை வழியாக நாங்கள் நுழையவும், அந்த இடுக்கமான பாதையின் வழியாக நுழைய தூய ஆவியானவருடைய அருள் பொழிவை நாங்கள் ஆழமாக அனுபவிக்க இன்றைய பலியிலே நாங்கள் விசேடமாக மன்றாடுவோம். இன்றைய இந்த பலியில் சுதர்சினி ஜெயரத்தினத்தினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். மேலும் ஒருவர் நேர்முக பரீட்சைக்காக இறைவனுடைய தூய ஆவியினுடைய அருள் பொழிவை வேண்டி நிற்கிறார், அவருக்காக மன்றாடுவதோடு இன்னும் ஒருவர் இப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். இவருடைய நன்றிகளையும் எமது நன்றிகள் வேண்டுதல்களையும் ஆண்டவரிடம் சமர்ப்பித்து இந்த பலியில் நாங்கள் இணைந்து கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு எமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்து இதயங்களும் உமக்கு திறந்திருக்கின்றன, எல்லா விருப்பங்களும் உம்மையே நோக்கி கூப்பிடுகின்றன. உமக்கு மறைவாய் இருப்பது எதுவுமில்லை. ஆகவே தூய ஆவியாரை பொழிந்து எங்கள் இதய எண்ணங்களை தூய்மைப்படுத்தியருளும். அதனால் நாங்கள் உம்மை அன்பு செய்யவும் உம்மை போற்றி புகழவும் தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதலாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 26 தொடக்கம் 30. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கின்றார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத தம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காய் பரிந்து பேசுகின்றார். உங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறைமக்களுக்காக பரிந்து பேசுகின்றார். மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கின்றார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள்
தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேறானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைக்கின்றார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கின்றார். தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதுளை பாடலுக்கு பல்லவியாக: ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்தருளும். என் விழிகளுக்கு ஒளியூட்டும். அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்து விடமாட்டேன். என் எதிரி நான் அவனை வீழ்த்தி விட்டேன் என்று சொல்ல மாட்டான். நான் வீழ்ச்சியுட்டேன் என்று என் பகைவர் அக்களிக்க மாட்டார். ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களிகூரும். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும் தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வெளியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்து விடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தோள் எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே,
கடைசியானோர் முதன்மையாவர். இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, இன்றைய முதல் வார்த்தை திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதுகிற பொழுது சிறப்பாக அந்த 8ஆம் அதிகாரம் பல நிகழ்வுகளில் அல்லது பல சந்தர்ப்பங்களில் அந்த அதிகாரம் முழுவதுமே தூய ஆவியானவருக்கும் எமக்கும் இடையில் இருக்கிற வாழ்வு உறவு பற்றி அதிகம் பேசுகிறார். ஊனியல்வினுடைய இச்சைக்கின்படி அல்ல, தூய ஆவியினுடைய உந்துதலின்படி நாங்கள் வாழ வேண்டும் என்றும், நாங்கள் செபிக்கிற பொழுது வலுவற்றவர் நிலையில் நாங்கள் இருக்கிற பொழுது துணையாளர் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிறார், எங்களுடைய பெருமூச்சுக்களின் வாயிலாக நமக்கு பரிந்து பேசுகிறார் என்றெல்லாம் இன்றைய வார்த்தைகளிலும் அந்த 8ஆம் அதிகாரம் பூராகவும் நாங்கள் அதிகமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்வு ஒரு வெற்றிகரமான வாழ்வாக, இந்த வாழ்வை நாங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவனுடைய ராஜ்யத்தின் மக்களாக நாங்கள் மாற வாழ தூய ஆவியின் அருள் பொழிவு நமக்கு மிக மிக அவசியமாகிறது. இந்த தூய ஆவியினுடைய வல்லமையை நாங்கள் திருமுழுக்களை பெற்றிருக்கிறோம். சிறப்பாக உறுதிபூசல் அருட்சாதனத்திலே நாங்கள் பெறுகிறோம். அந்த பெறுகிற அந்த ஆவியின் வல்லமையை நாங்கள் அன்றாடம் வாழ்வாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு சடங்காக மட்டும் இந்த அருட்சாதனங்கள் நமக்கு இருப்பதில்லை. மாறாக அதன் தருகிற அத்தனை அருள்களையும் நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அனுபவிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த வாழ்வு போராட்டம் மிகவும் ஆபத்தானதாக இருக்கிறது. அழகிய பாதைகள் இருக்கிறது, அகலமான பாதைகளாக இருக்கிறது, அங்கே ஆபத்துக்கள் அதிகம் இருக்கிறது. எனவே தான் ஆண்டவர் அந்த இடுக்கமான பாதை வழியாக நுழைய வருந்தி முயல அழைக்கிறார். அந்த பலர் அதுக்குள்ளே பயணம் செய்ய முனைகிறார்கள். ஆனால் பலர் தோற்று போகிறார்கள், இயலாமல் போகிறது. யாரெல்லாம் தூய ஆவியினால் இயக்கப்படுகிறார்களோ அவர்களால் தான் இந்த இடுக்கமான பாதை வழியாக பயணம் செய்ய முடிகிறது, வெற்றி அடைய முடிகிறது. எனவே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நாங்களும் வருந்தி உழைக்க முயலுவோம். அந்த பயணத்திலே தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்று வாழுவோம். அதன் வழியாக நாம் மட்டுமல்ல, நம்மை சூழ இருக்கிற அத்தனை மக்களையும் ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ளே அழைக்கிறார். அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே அழைக்கப்படுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் திருமுழுக்கினால் அழைப்பு தரப்பட்டிருக்கிறது. அதை தகுந்த முறையிலே அவருடைய சீடத்துவத்தின் நெறி நின்று நாங்கள் வாழ அழைக்கப்படுகிறோம். நாங்கள் திருமுழுக்கு பெற்றோம் என்பதனால் இறைவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் அழைத்து செல்லப்பட முடியாது. மாறாக அந்த பெற்ற அருளை நாங்கள் நல்முறையிலே வாழவும் தூய ஆவியினுடைய தூண்டுதலால் நமது வாழ்வு கட்டியெழுப்பப்படுகிற பொழுதுதான் நாங்கள் இறைவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியும் என்பதை இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு உணர்த்துவதை ஆழமாக உணர்ந்து கொள்வோம். எழுந்து நின்று நாங்கள் ஒவ்வொருவரும் இடுக்கமான பாதை வழியாக நுழைய தூய ஆவியினுடைய அருள் பொழிவமோடு இருக்க இறைவனை நோக்கி நாங்கள் மன்றாடுவோம். அன்பின் நிறைவா, புதியதொரு நாளில் வாழ்வை பெற்று உமது புகழ் பாடி உமது அருள்வரம் கேட்க இங்கு கூடியுள்ள அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களின் தேவைகளில் விரைந்து உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, திருவை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினரை நிறைவாக ஆசீர்வதித்து உமது பாதையில் வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, நோய்களால் அவதிப்படும் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். நீரே அவர்களின் நோய்களுக்கு மருந்தாக இருந்து விடுதலை கொடுத்து அவர்களின் துன்பத்தில் இன்பத்திலும் ஆறுதலாக இருந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்மவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். இடுக்கமான பாதைகளில் நாங்கள் பயணிக்க, வருந்தி உழைக்க, அதற்கு தேவையான தூய ஆவியினுடைய அருள் பொழிவோடு இருக்க ஆண்டவரே எமக்கு அருள் தாரும். இன்றைய பள்ளியில் நாங்கள் நினைவு கூறுகிற சுதர்சனி ஜெயரத்னத்தினுடைய ஆண்மலை பாற்றிக்காக வேண்டுகிறோம். மேலும் இன்று வேண்டுதல் செய்கிறவரையும் நன்றி கூறுகிறவருடைய
நன்றிகள் வேண்டுதல்களை ஏற்று எங்கள் ஒருவரையும் இன்றைய நாளில் ஆவியின் வல்லமையோடு பயணிக்க மக்கள் தாரும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் தந்தையே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திலுள்ள அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருப்பீடத்தின் மீது அன்புடனும் இறைப்பற்றுடனும் நாங்கள் படைக்கும் ஆன்மீக பலிப்பொருளை கனிவுடன் கண்ணோக்கும் உமடியாருக்கு நேரி இதயத்தை தரவும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவர்களின் நம்பிக்கை காணிக்கைகளை உமக்குகந்ததாக்குவதாக, அவர்களது மனத்தாழ்மை இவற்றை உமக்கு ஏற்புடையதாக்குவதாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்றதை நீர் ஏற்பாடு செய்து உமது திரு அவையை வியத்தகு முறையில் ஆண்டு வழிநடத்தி வருகின்றீர். ஏனெனில் தூயாவியாரின் ஆற்றலால் அதற்கு இடையராது துணை புரிய நீர் தவறுவதில்லை. அதனால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அது உமக்கென்றும் பணிந்த மனதுடன் இடர்களின் போது தவறாது உம்மை இறைஞ்சி மன்றாடும். மகிழ்ச்சியின் போது இடையராது உமக்கு நன்றியும் செலுத்தும். ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று
தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள இனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுந்திருந்த கரங்களை விரித்து தந்தையை நோக்கி அவருடைய ஆவியினால் நாங்கள் ஒவ்வொருவரும் இயக்கப்படுகிற நல்வாழ்வுக்காக வரம் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக, அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின்
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு, இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, உள்ளத்தில் எழுந்தொழிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எருளும், எனது ஆன்மா நலமடை. ஆண்டவரையும் திருவுடலும் இரத்தோமை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. அன்பு தாயாக என்னை காக்கும் இறைவா, உனையன்றி சொந்தங்கள் வேறில்லையே. என் அன்பு தாயாக என்னை காக்கும் இறைவா, உனையன்றி சொந்தங்கள் வேறில்லையே. என் உறவானவா, என் உயிரானவா, என் வாழ்வெல்லாம் தோளினில் என்னை சுமந்தவரே, கரங்களில் என்னை பொறித்தவரேயும் தோளினில் என்னை சுமந்தவரே, கருணையின் மலையே தெய்வமே, காலங்கள் கடந்த பரம்பொருளே, கண்ணின் மணியாய் காப்பவரே, தாய்மையின் உருவம் ஆனவரே, ஏழிசை மீட்டீரை உன்னை புகழ்வேன், உன்பதம் பணிவேன் மாபரனே, பொன்மரம் படைத்தவர் புகழினை பாடுவேன், கருமுதல் காக்கும் தாயவனே. என் அன்பு தாயாக என்னை காக்கும் இறைவா, உனையன்றி சொந்தங்கள் வேறில்லையே. என் அன்பு தாயாக என்னை காக்கும் இறைவா, உனையன்றி சொந்தங்கள் வேறில்லையே. என் உறவானவா, என் உயிரானவா, என் வாழ்வெல்லாம் நீ துணையாகவா. என் உறவானவா, என் உயிரானவா, என் வாழ்வெல்லாம் நீ துணையாகவா. என் அன்பு தாயாக என்னை காக்கும் இறைவா, உனையன்றி சொந்தங்கள் வேறில்லையே. தந்தையிடமிருந்து புறப்படும் ஆவியார் என்னை மாட்சிப்படுத்துவார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, எங்கள் இறைவா, விண்ணக உணவால் நீர் எங்களுக்கு ஊட்டம் அளித்துள்ளீர். ஆவியாரின் இனிமையை எங்கள் இதய ஆழத்தில் பொழிந்தருளும். அதனால் இன்று நாங்கள் இறைப்பற்றுடன் உட்கொண்ட உணவை விண்ணக வீட்டில் என்றென்றுமுள்ள கொடையாக பெறுவோமாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது என்றும் தங்குவதாக. ஆமென். இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. புனித நியூமனின் சுபம். அன்பான இயேசுவே, நான் செல்லும் இடமெல்லாம் உமது நறுமணத்தை பரப்ப எனக்கு துணை புரியும். என்னை உமது ஆவியாலும் உயிராலும் நிரப்பும். என்னை முற்றிலும் நீர் ஊடுருவி ஆட்கொள்வதால் என் வாழ்வு உம்மை பிரதிபலிப்பதாக. என் வழியாய் நீர் ஒளிர்வீராக, என்னுள் நீர் தங்குவீராக. இதனால் நான் சந்திக்கும் ஒவ்வொருவரும் என்னில் உமது உடனிருப்பை உணர்வார்களாக. அவர்கள் என்னை அல்ல, என்னில் வீற்றிருக்கும் உம்மை காண்பார்களாக. ஆமென். கதிரை செல்வியே, எங்களூரின் நெட்டாய் நீயே. உன்னையே நம்பி நீலம் வாழும் உன் மக்கள் பாராயோ. சிறிய கதிரை செல்வியே, நயன காந்த நாளனி தயாள ரூப தாய்மரி. நயன காந்த நாளனி தயாள ரூப தாய்மரி. சேனாடர் சோபை மேலோர்கள் மேன்மை மாதவ மாண்பி நாரண வாணி. கதிரை செல்வியே, எங்களூரின் நெட்டாய் நீயே. உன்னையே நம்பி நீலம் வாழும் உன் மக்கள் பாராயோ. சிறிய கதிரை செல்வியே. உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே. உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே. உம்மை நாம் விசுவாசிப்போம் போதரே. நம்மை நீராளுவீர் எங்கள் ராஜனே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.